ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். மேடையில் இருக்கிற கலைஞர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம். குரல் குரல் போயிடுச்சு. ஜுரம் பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொரு 5 நாள் தான். அக்டோபர் 18 நெருங்கி வந்துட்டு இங்கே முதல்ல எஸ்எஸ்ஆர் ஐயாவோட குடும்பத்துக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன இந்த வாய்ப்பு கொடுத்தது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதுதான் பாக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நானும் ஒரு நடிகன், இந்த தமிழ் திரைப்படத்தில் நானும் ஒரு நடிகன்ற அந்த பெருமை வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப நன்றி எனக்கு கையா அழைச்சிருக்கு. அம்மா விஜயகுமாரி அம்மாவுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் நேராக வரும்போது எப்படியோடு அம்மா பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு விஷயம் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் போட்டி. அப்பா வந்து அம்மாவோட தீவிர ரசிகர். ஸோ கிளம்பும்போது நான் தான் எனக்கு தெரியும் இந்த கேமரா லைவ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிவியில். ஸோ அப்பா இப்போ பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எனக்கு கிடைச்சது பாக்கி அம்மா பக்கத்தில் சொல்லிட்டு வந்தோடனே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அம்மா கை தொடுறதோ இல்லை அம்மா பேசும்போது ஒரு விஷயம் எது பேசினாலும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து நாங்கள் மனசார உணர்றோம். இது வந்து இளம் தலைமுறைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கலை நிகழ்ச்சினா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ரிவியூனா அந்த இளைஞர் சார்ந்த குடும்பத்தினர், மற்றபடி நண்பர்கள் அப்படிதான். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை. நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன், எனக்கு இல்லை, நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு ஆசைங்க. அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, எப்படி வந்து இந்த தொழிலை வந்து எப்படி மதித்து முன்னேறினாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்காத அந்த சிலபஸ், காலேஜில் கிடைக்காத சிலபஸ் இவங்க கிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர்னாலே ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சில பேர் வெளி உலகத்தில் நினைக்கிறாங்க. தப்பு. நடிகன் நடிகை எல்லா நடிகர்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அவங்கவுங்க தொழிலை வந்து எப்படி முன்னேறணுன்ற அந்த பாதையை வந்து உருவாக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து செத்து பிழைப்பாங்க. இப்போ இருக்கிற காம்படிஷன் கூட நான் சொல்றேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு புது பையன் வரான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு புது பொண்ணு அறிமுகமாகறாங்க. இப்போ இருக்கிற காம்படிஷன் வேறு. ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு மூத்த கலைஞர்கள் ஷீலாமா ஆகட்டும். ஷீலாமா வந்து நான் அவங்க வீட்டு பையன் மாதிரி தான். என்னை வந்து நான் நடிகன் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அம்மாவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இத்தனை பேரோட நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏதோ கற்றுக்கலாமே அப்படின்றது தான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் வந்து இனிமே இந்த பசங்க கூட்டம் மத்தியில் நீங்கள் உட்காரணும், நீங்கள் வரணும். எல்லாரும் ஷீலம்மாவும் சரி, விஜயகுமாரி அம்மாவும் சரி, எல்லா மூத்த நடிகைகள் எங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து வரணும். அப்போதான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டா, எங்களுக்குன்ட்டு ஒரு முறை, எங்களுக்கிட்ட ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்ட நீங்கள்லாம் இருக்கணும். இதுதான் எங்களுக்கு தவறிடுச்சு. இதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் எலெக்ஷன் நோக்கி பேசுறதுக்கான மேடையினால நான் வந்து எலெக்ஷன் நோக்கி பிரச்சாரமோ இல்லை எதுவுமே பேசலைங்க. இது மனசார தோன்ற விஷயங்கள். எங்களோட சந்தோஷம் வந்து நாங்கள் தெளிவுபடுத்தணும். எல்லா இளம் நடிகர்கள் இங்கிட்ட இருக்கிற ஹேமச்சந்தர், பிரேம், அத்தனை பேருக்கும் வந்து இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சது. எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்கு தெரியுமா? ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது
கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்காதீங்க, இது உண்மையான நடந்த சம்பவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்யா என் நண்பன், நானும் ஆர்யா வந்து பாலா சார் படம் பண்ணும்போது திடீர்னு ஃப்ரேம் பார்த்தான். ஃப்ரேம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே. ஆமாம் பரவாயில்ல. நான் ஃப்ரேம் பாலா சார் வச்ச ஃப்ரேம் பார்த்துட்டு, மச்சான் இது சத்யஜித் படம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, ஓகே. அடுத்த நாள் வந்து மறுபடியும் வேறு படம் அதே ஷூட்டிங் நடக்கும்போது, மச்சான் பானா காத்தாடி படத்துக்கும் நம்ம படத்துக்கு என்னடா சம்பந்தம்னா, பானா காத்தாடியா, பானா காத்தாடி எதுக்குல நான் சொன்னேன். இல்லை நேற்று தானே நீ சொன்னேன் இது சத்யஜோதி தியாகராஜன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அடப்பாவி, அது சத்யஜோதி தியாகராஜனடா, அது சத்யஜித் ரேன். யார் மச்சான் அவரு அப்படின்னு. அப்புறம் அம்பிகா அம்மா வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. நாங்கள் கேரவனில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை, சரி எல்லா படங்களும் பார்க்கலாம் அப்படின்னு. அம்பிகா அம்மா படங்கள் வந்து இவங்க வந்து நியூ ஃபேஸரா அப்படின்னு. அடப்பாவி, வெளியில் சொன்னால் கலவரம் வேணும்டா, நீ வா ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி பாலா சார் கிட்ட பர்மிஷன் வாங்கி கேரவனில் வந்து படங்களாக பார்த்துட்டு இப்படி தான் அம்பிகா அம்மா படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நேற்று ராத்திரி அம்மா பாட்டு பார்க்குறான். பார்த்துட்டு என்ன அது 10 ரசிகனுக்கு சமயா இந்த அம்மா நான் போயிட்டு அப்புறம் தான் அம்பிகா அம்மா கிட்ட சொல்கிறான், சாரிம்மா நான் வந்து எனக்கு தெரியாது. இதுதான் சில நடிகர்கள் இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என் நண்பன் அவன் வந்து தப்பாக நினைக்க மாட்டான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் த என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி டு பி டுகெதர். ஒரு குடும்பமாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. இந்த இளைஞர்கள் வந்து எங்களோட ஆசை வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ்த்தணும்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஷீலாமாவை உட்பட அத்தனை மூத்த நடிகளை எங்களை எல்லாரும் வாழ்த்தணும். எஸ்எஸ்ஆர் ஐயா வந்து எனக்கு வயசு இல்லை, வயசு பத்தாது அவரை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை வாழ்த்துறதுக்கோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவன் என்ன வந்து இந்த நடிகர் சங்கம் விஷயத்த, ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்கம்னா எஸ்எஸ்ஆர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா அத்தனை பேரும் வந்து ஒரு தூண் மாதிரி நின்னாங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இவன் வந்து திடீர்னு வந்து சாமியாட்டம் போடுறான், நடிகர் சங்கம் கட்டடம். சத்தியமா சொல்றான், அவரோட ஆத்மா வந்து எங்களுக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து ராஜசாருக்குள்ள, ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்து தாங்க இங்க செயல்பட வைக்கிறது. சத்தியமா நாங்கள் ஓய மாட்டோம். இந்த நடிகர் சங்கம் கட்டடம் வந்து கட்டும். அந்த கட்டடம் வந்து இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் வச்சு எல்லா மூத்த நடிகைகள் அத்தனை பேரும் மத்தியில எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல வழிகாட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.